A question from another devotee. Please tell us more about Seshadri Swami. சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சி வருவார். அவங்க பாரம்பரியமா காமாட்சி அம்மனை பூஜை பண்ணுகிற பிரீஸ்ட் ஃபேமிலி. அவங்க பரமாச்சாரி சாமி சொல்லியிருக்காரு, சேஷாத்ரி சுவாமிகளுடைய வம்சத்துல ஒரு தாய்க்கு பாம்பே குழந்தைய பிறந்திருக்கான். அப்ப ஏதோ ஒரு பெரிய சக்தி அந்த குடும்பத்துல இருந்திருக்கும். அவருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னால பார்த்தா மாப்பிள்ளையும் காணும். பழக்கடையை திறந்துட்டு ஓடி போயிட்டார். அவர் பெண்ணுக்கு டோரை திறந்துட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மிஸ்ஸிங்க ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் காலம் கழிச்சு திருவண்ணாமலையில பார்த்துருக்காங்க. ஒரு குட்டை பிள்ளை சரி எரும மாட்டை கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாராங்க. பாரு, ஒரு ஹையஸ்ட் லெவல்ல அவதூத நிலையில் இருந்தார். அவருக்கு என்ன புது துணி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அங்க இருக்கிற சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி வெட்டியம் அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற அழுக்கு வேஷ்டி வாங்கி இவர் கட்டிக்கு வராங்க. இவருக்கு யாருன்னா சாப்பாடு கொடுத்தா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கொண்டு வந்து இருக்கிற டப்பால இருக்கிற களி கூழ் அதெல்லாம் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு பரபிரம்ம நிலையில ஹையஸ்ட் அத்வைதத்துல இருந்தார். அந்த வள்ளிமலையில சச்சிதானந்த சுவாமிகள் பிற்காலத்துல வந்தவர் இருந்தார் இல்லையா, அவர் சேலம் திருச்செங்கோடு பக்கத்துல அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல கும்பிட்டு அவர் பிறந்ததுனால அவருக்கு அர்த்தநாரின்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த அர்த்தநாரி மைசூர் அரண்மனையில சமையல்காரர் இருந்தார். படிக்கல அவர் தீராத வயிற்று வலி சூசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மைசூர் ராஜா கிட்ட இருக்கிறதுனால அரண்மனை வைத்தியர்களும் சுமார் பண்ண முடியாத அளவுக்கு வயிற்று வலி வந்துச்சு. சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற போது யாரோ சொன்னாங்களாம், நீங்க பழனிக்கு போயிட்டு ஒரு தடவை அந்த தீர்த்தத்தை சாப்பிடுங்க நல்லா ஆகும். சரின்ட்டு இவர் அங்கிருந்து பார்த்துடலாம் அதையும் பழனிக்கு வர்றாரு. முதல் தடவை அந்த தீர்த்தத்தை பஞ்சாமத்தையும் சாப்பிட்ட உடனே வயிற்றுல இருந்த அந்த எரிச்சல் இருக்கு இல்லையா, அது சுமார் ஆயிடுச்சு. உடனே அவர் சரி அப்படின்னு டெய்லி அங்கேயே இருப்பாரு. மலையை சுற்றி வருவார், படி ஏறி மேலே போவார், பூஜையில் உட்காருவார், பஞ்சாமிரத்தை சாப்பிடுவார், தீர்த்தம் சாப்பிடுவார். அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. அப்போ வயசுக்கு லெட்டர் எழுதிட்டார், இந்த மாதிரி நான் முருகன் கொடுத்த பிச்சை இந்த உடம்பு எனக்கு 2வது பிறவி, நான் முருகன் கூடயே இருந்துட்டு போறேன், அதனால உன்னை முருகன் பார்த்துக்குவான்னு லெட்டர் போட்டு அங்கேயே இருந்துட்டார். ஒவ்வொரு நாளும் பழனி கோயிலில் அந்த காலத்தில் இதெல்லாம் 1930s பழனி கோயிலில் தேவதாசிகள்னு டான்ஸ் ஆடும். எல்லா கோயில்லையும் இருப்பாங்க. அவங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. கடவுள்லேயே கணவனை வச்சு தாலி கட்டிக்கிட்டு கோயிலில் டான்ஸ் ஆடுறது, அதுதான் அவங்க வேலை. ஸோ அப்படி ஒரு பொம்பளை ஒரு அழகான டான்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்துட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது என்னன்னு கேட்குறாரு. அந்த பொம்பளை சொல்றாரு திருப்புகழ். அவர் தமிழ்நாட்டுக்காரர் இருந்தாலும் தமிழ் தெரியாது, அதனால கன்னடத்தில் எழுதி வச்சுன்னு திருப்புகளை பாட ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆள் ஒரு தம்புரா வாங்கி கொடுக்குறாரு, அது மீட்டிங் பாட ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆள் கொட்டையத்தில் இருக்கிற திருப்புகள் புக்கு PTPLN கம்பெனியில் போட்டது இருந்தால் படிங்கன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படியே அவருக்கு திருப்புகளில் நாட்டம் வரும். Then he wants to search a guru for himself. அங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வர்றாரு. பழனியில் இருக்கிற போது அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது. பழனி ஆண்டவன் அவருடைய கனவுல நீ அகஸ்தியருடைய புதிய மலை கிட்ட இருக்கிற அகஸ்தியர் அருவியிலிருந்து எனக்கு தண்ணி கொண்டு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. இவர் என்னடா நமக்கு எங்க இருக்குதுன்னு தெரியாது, எப்படி போறது? முருகன் கனவுல சொல்றாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். மறுநாள் காத்தால அந்த கோயில் தர்மகர்த்தாவும் மணியகாரும் வராங்க. உங்களை எங்கேயும் முருகன் தீர்த்தம் எடுத்துனதுக்கு அனுப்புறாருமே, செலவு 12 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காரு. இவருக்கு நம்பிக்கை வந்துடும், முருகன் நம்ம கனவுல மாத்திரம் இல்லை அவங்க கனவுலையும் சொல்லி 12 ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்கன்னு ஒரு வெள்ளை ட்ரெஸ் வாயில துணி கட்டிக்கிட்டு நான் முருகனுக்கு தீர்த்தம் கொண்டு வர போறேன், யாரும் என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பானை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. இவருக்கு 20 அடி முன்னால முருகன் ஒரு ஆண்டி பண்டாரம் மட்டும் இருக்காரு, போயிட்டே இருக்காரு. இவர் அவர் பின்னால போயிட்டே இருப்பார். இவர் என்ன வேகமா போனாலும் முருகன் 20 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறார். அப்படியே போயிட்டு அகஸ்தியர் அருவியிலும் தீர்த்தம் கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்றாரு. அடுத்த வருஷம் முருகன் சொல்றார், எனக்கு தட்சிணாமூர்த்தி தீர்த்தம்னு இருக்கு, அங்கிருந்து கொண்டு வர. அது இந்த அகஸ்திய தீர்த்தத்திலே இன்னும் ஒரு 7-8 மைல் போகணும். போனா தெற்கு முகமா தண்ணி போயிட்டு இருக்கும், பான தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தண்ணி கொண்டாந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அங்கிருந்து கிளம்பி நேராக திருவண்ணாமலைக்கு வராரு. இந்த பயணியில் இருக்கு. நம்ம குரு ரமண மகரிஷியா இருக்குமோன்னு மேலே போறாரு, மலை மேல. அப்ப ரமண மகரிஷி சொல்றாரு, உன் குரு நான் இல்லை, கீழே ஒருத்தர் எருமையை கட்டின்னு இருப்பான் பாரு, அவன் தான் அப்படின்ட்டு.
ஸோ சேஷாதிரி சாமி எருமை கட்டின்னு சேர்த்துல இருக்காரு. இவர் கிட்ட வர்றதுக்குள்ள சேஷாதிரி சொல்றார், உனக்கு எதுக்கெல்லாம் மந்திர உபதேசம் எல்லாம், திருப்பூர் மகா மந்திரமடா அப்படின்னாரு. இவர் மந்திர உபதேசத்துக்கு தான் போனார், குரு மூலமா வாங்கலார். அவர் சொன்னார், உனக்கு வேற மந்திரமே வேணாம், திருப்பூர் தான் போறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீ போய் அங்க இரு, வள்ளிமலையில நான் வந்து உன்னை பாக்குறேன்ட்டார். ஸோ இவர் வள்ளிமலையில வந்து ரொம்ப வருஷம் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ள சேஷாதிரி சாமி இறந்துட்டாருன்னு நியூஸ் வருது. ரொம்ப வருத்தப்படுறாரு, நமக்கு வந்து அங்க பாக்குறேன்னு வள்ளிமலையில சொன்னாரு, அதுக்குள்ள இறந்துட்டாரு. அப்போ அந்த சுடுகாட்டுல இருக்கிற தோட்டி திருவண்ணாமலை இருந்து வருவோம். சாமி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவருடைய பழைய துணியெல்லாம் புது துணி எனக்கு கொடுப்பாரு, பழைய துணி வாங்குவாரு, என் கூட அவர் சாப்பிடுவாரு, அவர் சாப்பாடு எனக்கு கொடுப்பாரு. அவர் இறந்துட்டாருன்னு நான் எழுதிட்டு இருந்தேன். அவர் வந்து நீ வெள்ளிமலைக்கு வா, நான் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டாரு, அதுக்குதான் வந்திருக்கிறேன். இவருக்கு நம்பிக்கை வருது. அதாவது அவருக்கும் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கும் சொல்லியிருக்காரு, வருவாருங்கிற. அப்போ மத்தியானம் சாமிக்கு ஒரு சாப்பாடு படைக்கிறாங்க. ஒரு கோல்டு கலர் கீரிப்பில்ல ஓடி வந்து சாப்பிடுதாரு. அப்போ தோட்டி கண்ணுக்கு தெரியுது சேஷாதிரி சாமி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே சேஷாதிரி வந்திருக்காருன்னு சத்தம் போடுவோம். ஸோ அப்படி அவருக்கு சேஷாதிரி சாமிகள் வெள்ளிமலையில வச்சு அனுபவங்களெல்லாம் கொடுத்தார். தென் சேஷாதிரி சாமிகள் வாஸ் ஆல்வேஸ் இன் திருவண்ணாமலை ஒன்லி. And sitting in one place, he was able to know what all things are happening anywhere. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், சேஷாதிரி சாமிகள் தான் ரமணரை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். வெங்கட்ராமன் மதுரை பக்கத்துல இருந்து ஒரு பிராமின் பாய், அவங்க மாமா வந்து எங்கேருந்து வர்றேன்னா, நான் திருவண்ணாமலை அருணாச்சலால இருந்து வரேன்னு இருக்காரு. உடனே அவருக்கு டென்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படுத்துட்டாரு. உடல் வேற அம்மா வேறன்னு தெரிஞ்சு போய் அண்ணன் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொடுத்த காசுல ரயில் டிக்கெட் எடுத்துட்டாரு வேலூருக்கு, மதுரையிலிருந்து. மீதி பணத்தை வச்சுட்டு எங்கள் அப்பாவை நான் தேடி போகிறேன், என்னை தேடாதுன்னு ஒரு சீட்டு வச்சுட்டு போயிட்டார். அவர் ட்ரெயினில் ஏறி விழுப்புரம் வர்ற போது ஒரு முஸ்லீம் ராவுத்தர் வேஷத்தில் முருகன் வர்றார். வந்து நீ வேலூர் போகாத, அங்கே கால்ரா இருக்கு, இங்கேயே இறங்கிடு, இங்கே இறங்கி ஷார்ட்கட்டில் இது திருவண்ணாமலைக்கு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவர்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கு. அதனால காதில் போட்டு இந்த கடுக்கனை கொண்டு போய் அங்கே இருக்கிற ஒரு பண்ணையார் வீட்டில் குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கும் பஸ்ஸுக்குன்னு. அவர் காசு கொடுத்து ஒரு ரசீதி எழுத்தாரு, ஒரு கடுக்கம் வாங்கின்னு இவ்வளோ ரூபா கொடுத்துருக்காரு. இவர் அதை வாங்கிட்டு வராரு. நமக்கு பச்சாச்சுக்கு தானே காசு கேட்டோம், நம்ம என்ன திருப்பி ஊருக்கு போக போகிறோமா, நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே. அவர் ஏறி கொடுத்த அழகு பத்திரத்தை கூட கீழ்ச்சி போட்டார். ஸோ ரமணா கேம் அண்ட் பாதாளலிங்கத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டாரு. அப்போல்லாம் அது ரொம்ப காடு மாதிரி இருந்த இடங்கள். அப்படியே அவரை வந்து குழவியெல்லாம் கட்சி உடம்பு பூரா அப்படியே முள்ளு சீவு அப்படியே உட்காந்துருக்கார் ஜட நிஷ்டில. அப்போ சேஷாதிரி சாமிக்கு அந்த காட்சி தெரியுது. அப்போ அந்த ஒரு அரிக்கன் லைட் எடுத்துட்டு 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாதாளத்தில் இப்படியே ஜாம் ஆகி போன காலோடு உட்காந்துருக்காரு ரமணர். அவர் அப்படியே தூக்கின்னு போய் அந்த கொலையை கட்சி முள்ளெல்லாம் தூக்கி அவருக்கு வைத்தியம் பண்ணி அப்பா அவர் பாலரமணர்னு பேர் வச்சார். அதனால ரமணரை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து சேஷாதிரி சுவாமிகள் தான். அண்ட் சைமல்டேனியஸ்லி ஒரே டைம்ல 2 பேர் இருந்தாங்க. சேஷாதிரி சுவாமிகள் அம்பாள், ரமணர் முருகர் தான் அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன். அண்ட் ரமணர் வந்து ஆசிரமம் அந்த மாதிரி போயிட்டாரு. ஹி வாஸ் ஃபீடிங் டு ஓரளவு படிச்சிருந்ததுனால டு வெஸ்டர்ன் வியூவர்ஸ். இவர் என்ன யாருன்னு தெரியாது கண்ணந்தார். ஸோ சேஷாதிரி சாமியுடைய ஒரு ஆன்மீக படம் நம்மகிட்ட இருக்கு. இங்க இருக்கா தெரியாது, அந்த போர்டில் போட்டிருக்கேன் ராமாயண ரோட்ல. அவர் இப்படி உட்காந்துருப்பாரு. அண்ட் அவருக்கு எதிரில் ஒரு பெரிய பாம்பு உட்காந்துருக்கும். நாளைக்கு காலையில் நீங்க போய் பார்க்கலாம் ராமாயண ரோட்ல. இங்க இருக்க பார்த்துட்டு இந்த போர்டில் எங்கேயாவது இருக்காரு. அதாவது ஜட இப்படி தலைவாரி இருப்பாரு. அண்ட் ஒரு வேலை இப்படி வச்சுன்னு இருப்பாரு. எதிரில் ஒரு பெரிய பாம்பு இருக்கும். இங்க இருக்காரு. நாளைக்கு காலையில் பாருங்க, நான் ராமாயண ரோட்ல அந்த படம் போட்டுங்க. தட் வாஸ் ஆஃப்டர் இஸ் பிசிக்கல் டிமைஸ். அவருடைய பருவுடல் மறைந்த பின்னால அவர் எப்படி இருக்காருங்கிறது. ஒரு பெரிய பாம்பு எதிரில் இருக்கும், அவர் உட்காந்துருப்பாரு. அண்ட் ரொம்ப பெரிய நிலையில் இருந்தவங்க. அவங்களாம் வந்து ஒரு பியாண்ட். இப்போ ஓரளவு நாங்களாம் லௌகீகம், ரமணர் கூட லௌகீகம் தான், ஜனங்களோட தானே இருந்தாரு. ஆனா அவங்கலாம் இதுல மாட்டிக்கவே இல்லை. ஸோ தேவர் வெரி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் அண்ட் டொமைன். அங்கே கான்சென்ட்ரேஷன் ஒன்லி ஆன் த ஸ்பிரிட். இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் மக்கள் அந்த மாதிரி வரல. பட் அதுதான் கரெக்டான நிலை. அந்த நிலை தான் நல்ல நிலை. இவர் ரமணர் நானெல்லாம் கூட வேஸ்ட்டு தான்.
இது இல்லப்பா, செத்த பின்னால் இது வாழ்ற போது இது காட்டிடலாம். இது வாழ்ந்த போது பிசிக்கல் உடம்புல, அவர் இறந்த பின்னால் எப்படி இருக்காரு காட்டணும். அவருக்கு ஒரு ஆசிரமம் இது இருக்கு, சமாதி இருக்கு, திருவண்ணாமலையில தான் இருக்கு. ரமண ஆசிரமம் போறதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ள இருக்கும். ஆக அவருடைய சமாதி இருக்கு. ஒரு வக்கீல் ஒருத்தர் முத்துக்குமாரசாமின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு, அவங்க வந்து இந்த மாதிரி அருள்வாக்கெல்லாம் கொடுத்து ஏதோ காசெல்லாம் வசூல் பண்ணி ஒரு அதிஷ்டானம் கட்டியிருக்கிறாங்க. அங்கே ரெகுலராக பூஜைலாம் அங்கே நடக்குது, அந்த இடத்துல நடக்குது. நிறைய அந்த ஸ்பிரிச்சுவலாக வரையப்பட்ட ஜாமெட்ரிக்கல் படங்கள் நிறைய மாட்டியிருப்பாங்க செவத்துல. வேற சக்ராஸ் இந்த பாடிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல மாட்டி வச்சிருப்பாங்க. இட்ஸ் a good place. So I had an occasion to go there on the inauguration of the Dhyana Mandapam, January 20, 1984. நான் அண்ணா நகரில் இருக்கேன். அப்போ சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் இருந்தார், செக்ரட்டரி HRNs. அவர் காரை போட்டுன்னு எங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு வாங்க போகலாம் கார்லேயே இருங்கன்னாரு. என்னன்னு சேஷாதிரி சாமிகளுடைய இதுக்கு போகிறோம், நம்ம தியான மண்டபம் திறப்பு விழாக்காக போகிறோம், நீங்கள் வாங்கன்னாரு. அன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே திருவண்ணாமலைக்கு போனேன். இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் மணிமொழியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மெட்ராஸ் மோட்டார் ஃபைனான்ஸ் அந்த கம்பெனி டைரக்டராக இருந்தார். இல்லை எக்மோர் பெனிஃபிட் சொசைட்டியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். நான் மலையப்பன் பிராட்வேல இருக்கிற போது வந்து, எங்களுக்கெல்லாம் குருவாக ஒருத்தர் இருக்காரு, ரங்கராஜ நாயங்கார் பேர், சாது ரங்கராஜ நாயங்கார். அவருக்கு சரபமாமான்னு பேர். காஞ்சி மடத்தில் அவர் எல்லாருக்கும் மந்திர உபதேசம் பண்ணலான்னு அவருக்கு அனுகிரகம் கிடைச்சி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு நாளைக்கு 80வது 90வது பிறந்த நாள், நாங்கள் அவரை உங்ககிட்ட கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னா. நான் சொன்னேன், ஏங்க அவருக்கு அவ்வளோ வயசு, நான் தான் அவரை வந்து பார்க்கணும், நீங்கள் அவர் இங்கே கூட்டின்னு வராதிங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் சைதாப்பேட்டில் எங்கள் வீடு அப்போ பார்த்து யாரும் திருப்பதி ரெட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு ரங்கராஜ நாயங்கர்கிட்ட போனேன். 42 கண்ணதாசன் சாலை டி நகரில் இருந்தார். அவர் கண்ணு தெரியாது. சமயபுரம் மாரியம்மன் அவர் சொன்னலாம், உன் பெரிய பையன் செத்து போயிடுவான், இல்லை ஒரு கண்ணு போகும், ரெண்டுல என்ன வேணா கேட்டு தர்றேன் நான். அவர் எனக்கு பள்ளி வைக்கிறதுக்கு பையன் வேணும், எனக்கு கண்ணு போனால் பரவாயில்லாட்டு. அதனால கண்ணு போயிடுச்சு. கண்ணு தெரியாதவர். ஆனால் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் டிவோட்டிஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தார். நான் அவரை போய் பார்க்கணும். அவர் இத்தனை திருப்பதி லட்டு அவர் கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் கண்ணு தெரியாது இல்லை, நான் சும்மா ஒரு லவ்விங்காக அப்படி கணத்தில் அவர்கிட்ட கை வச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் இப்படி வந்த உடனே அவர் அவங்க ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. இதுதான் சஸ்பென்ஸ். அவங்க ஆளுகிட்ட சொன்னாராம், இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா, அவர் தான் சேஷாதிரி சாமிகள் அப்படின்னாரு. நான் இப்படி சொல்லிட்டு வர உடனே, இப்போ வந்துட்டு போனது யார் தெரியுமா, எனக்கு மகமாய் சொல்கிறா, அவர் தான் சேஷாதிரி சாமிகள், அவரால் தான் எனக்கு குண்டலினி தீட்சையே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன்.